அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமானவர்கள் அருட்பெரும் ஜோதியை உலகுக்கு தந்த அற்புத மாமேதை அவர்களை போற்றி வணங்குகிறோம். மகா சித்தரான காகபுஜண்ட மகிழ்ச்சியை அவர் பொற்பாதம் தொட்டு வணங்கி அவருடைய திருநூல் காவியத்தில் வாசியோக என்ற தத்துவத்தை நமக்கு விளக்கியுள்ளார். இந்த வாசியோகம் இந்த பிறவி பயனை அடைவதற்கு பயன்படுகிறது. அடுத்ததாக நம்ம உடலில் உள்ள பிணி நீங்கி வாழ வைக்கின்றது. மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியது வாசியோகம். மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு வாசிக்கலை மிகவும் முக்கியமானவை. இந்த வாசிக்கலையை ஒரு குரு மூலமாக அறிந்து பயன்பெற வேண்டும். வாசி என்பது நம்ம உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவாசம்தான். சுவாசம் என்பது தசவாயுவாக இருக்கிறது. அதில் பிராணன் அபானன் என்ற தத்துவத்தில் சமானன் கூர்மன் தேவர்த்தன் தனஞ்சயன் என்ற தசவாயுகள் உள்ளன. அந்த தசவாயுகளும் அதனுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதில் பிராணன் என்ற வாயுவை அதிகப்படுத்துவதே வாசியோகம். பிராணவாயுவை அதிகப்படுத்தினால் நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உண்டாகும். உயிரானது வலுப்பெறும். இந்த உயிரை வலுப்பெறுவதற்கு பிராணனை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை வாசியோகத்தின் மூலமாக கற்றுணர்ந்து ஒரு குருவின் ஆசீர்வாதத்தோடு பெற்று பயன்பெற வேண்டும். வாசிக்கலையானது காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையில் ஒரு 10 நிமிடம் உணவு இல்லாத வெறும் வயிற்று காலியாக உள்ள நேரத்தில் செய்ய வேண்டும். மலஜலங்கள் கழித்த பிறகு வாசியோகம் செய்ய வேண்டும். வாசி செய்யும்போது உடலில் உஷ்ணங்கள் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமாவதற்கு கடுக்காய், பிஞ்சி கடுக்கான்னு இருக்குது, அந்த கடுக்காயை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக வாசியை நிலைநிறுத்துவதற்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி தினந்தோறும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம் உள்ளுக்கு சாப்பிட வேண்டும். நம் உடம்பிலே நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிக தேவைப்படும் போது நெல்லிக்கனியை எடுத்து பயன்படுத்தலாம். சாறாக பயன்படுத்தி சாப்பிடலாம். அதனால் உடல் ஜீரண கோளாறு, வயிறு தொந்தரவுகள், மயக்கமற்ற விஷயங்களையும் நெல்லிக்கனி சரி பண்ணி தரும். அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இந்த உடலை ஒரு பொன்னான மேனியாக மாற்றும். ஆனால் அதில் விஷத்தை உண்டு பண்ணும். விடாமல் நம்ம கண்டினியூயாக மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும். வாசியோகத்தை காலை மாலை கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் உண்டாகும். மரணமில்லா பெருவாழ்வு என்ற தத்துவத்தை சித்தர்கள் சொன்ன இந்த வாசிக்கலையில் தான் உள்ளது. வாசிக்கலையை கற்று நல்லா தெளிந்தவர்கள் முக்காலத்தையும் உணர முடியும், எதிர்காலத்தையும் உணரலாம். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். உடலிலே வைத்திய செலவு, டாக்டர் செலவெல்லாம் செய்ய வேண்டாம். உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கொள்ளும். சரி பண்ணி கொள்ளக்கூடிய உடம்பை நாம் அமைதியாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் இந்த உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளும். உணவை மருந்து, மருந்தே உணவு
நல்ல உடம்பு ஒரு 60 வயசுக்கு மேலே ஆனால் உணவிலே கவனம் செலுத்தி வாழ வேண்டும். அந்த கவனமாக இருந்தால்தான் உடலானது நீண்ட காலம் நீடிக்கும். இல்லைன்னா இந்த அலட்சிய போக்குனால் கண்டதை ஆசைப்பட்டு உண்டுவிட்டம் சாப்பிட்டால் துர்மரணங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் உணவை கவனமாக கையாண்டு அதிலிருந்து பசித்த உடலோடும் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உடம்பை கவனித்து அதை மட்டும் சாப்பிட்டு வர வேண்டும். வாசி லயமாக இந்த உடம்புக்கு உணவு தேவையில்லை என்பதையும் இந்த வாசி கலையானது உணர்த்தி பசி தூக்கம் அத்தனையும் போக்கி மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். கூடு விட்டு கூடு பாயலாம். அட்டமா சித்துகள் அத்தனையும் காட்டி வைக்கும் இந்த வாசி கலையானது. இந்த வாசியை அறிந்து சகஸ்ரநாமத்தில் கொண்டு சேர்க்கும் பொழுது சகஸ்ரநாமத்திலே மெய்ப்பொருளாக நம்முடைய உயிராற்றல் இருக்குது. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி பாம்பை எடுத்து எழுப்பி தலையிலே சகஸ்ரநாமத்தில் எழுந்திருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போய் இந்த குண்டலினி பாம்பு அங்கே சேரும்பொழுது அங்கு மிகப்பெரிய ஜோதியாக மாறுகிறது. அந்த ஜோதியை நம்ம பொன்னிறமாக மாற்றும். நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மை உண்டு. மனதை அது ஒரு கற்பக விருட்சம். தவறாக மனதை பயன்படுத்தினால் தவறான செயலுக்கு அழைத்து கொண்டு சென்றுவிடும். மனதை பழக்கப்படுத்தி வைத்து அதை நல் சிந்தனையுடன் இறை நாமத்துடனும் சித்தர்கள் சொன்ன சிந்தனையுடன் வெற்றியான முயற்சிகளுடனும் ஈடுபட்டு இறை சிந்தனையோடு வாழ கற்றுக்கொள்ள ஒரு குரு உனக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை என்பதை மறந்துவிட வேண்டாம். குரு இருந்தால் கோடி நன்மைகள் என்று சொல்வார்கள். குருவை பற்றிக்கொள், குருவே வாழ்க, குரு வாழ்க, சத்குரு நலமுடன் வாழ்க. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை.